மக்களே வெல்கம் பேக். ஸோ நம்மளோட பிக் பாஸ் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு, எல்லாமே ஓவர் அப்படின்னு நினைக்கும் போது, இல்லை நான் வெளியே வந்து எங்களோட வன்மத்தை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆரம்பம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி கேங். ஸோ அவங்க வந்து பண்ண ஒரு சில விஷயங்கள், ஸோ யாரெல்லாம் நம்ம மிக்சர் சொன்னோமோ அதுங்கெல்லாம் தான் பயங்கர பாய்சன் ஆகி வீட்டுக்குள்ளே வந்தது அப்படின்னு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விஷ்ணு மாயாவுக்கு தரமாக செருப்படி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை, அதாவது சொன்ன ஒரு விஷயத்த செஞ்சு காட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாயா, மணி, தினேஷ் அண்ட் அர்ச்சனா, அப்புறம் இவர் எல்லாம் தான் ஃபைனலிஸ்ட்ன்றது தெரியும். ஸோ என்னையை தாண்டி அதுக்கப்புறமா நம்மளோட மாயாவை தவிர வேற யார் வந்து டைட்டில் அடித்தாலும் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு அவன் மட்டும் டைட்டில் அடிக்கக்கூடாது, அப்படி மட்டும் டைட்டில் அடிச்சிட்டிங்க அப்படின்னா நான் வந்து 1000 வாலா பட்டாசு வெடிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சபதம் எடுத்திருந்தாரு. ஸோ அந்த சபதத்தை இன்னைக்கு வந்து தீர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது விஷ்ணு வந்து எப்படி மாயாவோட கையால் எவிக்ட் ஆனாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் செம கடுப்பில் இருந்தாரோ, அதே மாதிரி தான் இதுவும் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து மாயாவுக்கு பயங்கரமான ஒரு வேற லெவல் ஸ்லிப்பர் ஷாட் மொமெண்ட்டாக தான் இது வந்து இருக்க போகுது. ரசிகர்கள்லாம் வேற லெவலில் கமெண்ட்ஸாக அடிக்கி தள்ளிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் விஷ்ணுவோட ரியாக்ஷன். ஸோ என்னதான் விஷ்ணு மேலே ஒரு விதமான கோபம் அப்படின்றதெல்லாம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அர்ச்சனாவோட வெற்றி கிடைச்சதுமே ஓடி போய் அவங்க வந்து தூக்குனது அவர் தான் அப்படின்ற விஷயங்களும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது ஃபேக்கோ ரியலோ அப்படின்றத தாண்டி மாயா மேலே யாரெல்லாம் கடுப்பில் இருக்காங்களோ, விஷ்ணு மேலே கோபம் இருந்தாலும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்லிப்பர் ஷாட் மொமெண்ட்டை வந்து மற்றவங்கலாம் என்ஜாய் பண்ணி விஷ்ணுக்கு வந்து பயங்கரமாக வந்து ஃபன் கமெண்ட் அப்படின்னு அனுப்பி விளாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வன்மம் அப்படின்றது கடைசி வரைக்கும் தீரவே தீராது போட்டுருக்கு. ஜஸ்ட் கேம் ஷோ அப்படின்னு சொல்கிறவங்க கேம் ஷோ முடிஞ்சதுக்கப்புறமும் தொடர்ந்து எல்லாருமே எல்லா விதத்துலேயும் பண்ணுற ஒரு விஷயங்கள் வந்து நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம்னு சொல்லலாம். ஸோ இதோட ஹை அல்டிமேட் என்னன்னா, நம்மளோட பிரதீப் வந்து மாயா கொடுத்துருக்கக்கூடிய ரிப்ளையாக இருக்கட்டும், இல்லை மாயா அர்ச்சனா வாழ்த்தி அனுப்பக்கூடிய ரிப்ளைன்ற மாதிரி வேறு லெவலில் அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ நான் தொடர்ந்து கொடுக்குறேன். ஸோ விஷ்ணுவோட இந்த அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.